ஆண்டவன் ஆசீர்வதிப்பாருன்றத ரொம்ப அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு பகவான் காட்டிட்டார். இன்னைக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கார் முரளி சார். இப்பொழுது 100 பேர் புலவர்கள் தமிழ் ஆசிரியர்களை நம்ம கௌரவப்படுத்த போறோம். இப்போ 25 குழுக்களாக இதை பிரித்திருக்கிறோம். தனித்தனியாக நம்முடைய தலைமை விருந்தினர்கள் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். இப்பொழுது அவர்களுடைய பெயர் பட்டியல் படிக்கலாம். புலவர் பெருமக்களுக்கு சிரம் தாழ்ந்த அன்பு கலந்த அறிவு சார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது 1 to 25 புலவர்கள் ஏ. சந்தானம், பரிமளம் முனுசாமி, இரா பாலதண்டபாணி, வை. செந்தமிழ் செல்வன், வே. மாணிக்கவேல், வை. மணியன், மு. வீரையன், கு. கணேசன், கு. ராமலிங்கம், கோ. முருகையன், புலவர் நா. கோதண்டம், கோ. கோபாலகிருஷ்ணன், கோ. அண்ணாதுரை, கோ. சீதாராமன், கோ. தங்கராசு, சாமி ராமலிங்கம், சி. திருப்பதி, சு. மதியழகன், சுப்பு லக்ஷ்மணன், சே. பொன்னம்பலம், ஞான அபயமணி இவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. சமஸ்கிருதம் பிறந்த உடனே அந்த சப்தத்தை எடுத்து பாணினிக்கு கொடுத்தார் சிவபெருமான். பாணினி சமஸ்கிருத இலக்கணத்தை உருவாக்கினார். அதுக்கப்புறம் இலக்கியம் உருவானது, நாகரீகம் உருவானது. அதே மாதிரி லெப்ட் சைட்ல இருந்து வந்த அந்த சவுண்ட தமிழுடைய சவுண்டை எடுத்து அகஸ்தியருக்கு கொடுத்தார் சிவபெருமான். அகஸ்தியர் தமிழ் இலக்கணத்தை எழுதினார். இலக்கியம் பிறந்தது, நாகரீகம் பிறந்தது. சோ ஒரே மேடையில இன்னைக்கு அந்த வாக்தேவி போற்றிய லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை இன்று பாராயணம் செய்யும் இந்த நேரத்திலே வாக்தேவியினுடைய அருளை பெற்ற இந்த புலவர்களை, இந்த தமிழ் ஆசிரியர்களை கௌரவப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சைமல்டேனியஸா நீங்க கொடுக்கலாம். ஒரே சமயத்துல சீஃப் கெஸ்ட் அப்படியே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த நினைவு பரிசையும் சான்றிதழ். எல்லா தலைமை விருந்தினர்களும் அந்தந்த இடத்துல இருந்து அந்தந்த 5-6 புலவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பின்னாடி வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்களை வைத்து அவர்கள் நினைவு பரிசினை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா வாங்க, ஐயா வாங்க, சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க ஐயா. அதை உங்களுடைய சான்றிதழையும் நீங்க கையில வச்சுக்கலாம். ஒரு அரை வட்டம் எல்லாருமே அந்த ஃப்ரேம்ல வர மாதிரி இன்னும் கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு பொன்னான வாழ்க்கையிலே என்னுடைய பெயர் புலவர் அறிஞர் பல்கலைக்கழகம் புன்னகைப்பது இதழ் நடத்தியவர் அவரும் நானும் இணைந்து கண்ட கனவுகள் என்று நனவாகிக் கொண்டிருக்கிறார். 50 புத்தகங்களை தாண்டி 60 புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். உலகம் தொலைக்காட்சியில் யூடியூப் சேனலை நடத்தி தினமும் 1000 பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறுபடியிலே இன்றைக்கு கிருஷ்ணா ஸ்வீட் பெயரே கிருஷ்ணா ஸ்வீட் இனிப்பு அவர் புலவர்களுக்கு இனிப்பு தந்திருக்கிறார். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று சொல்வார். கிருஷ்ணா ஸ்வீட் போனவும் இது போல செய்து கொண்டிருப்பேன் என்றும் பாரதியை வாழ்ந்து கொண்டிருந்தார். முறையிலே
நூற்றுக்கணக்கான புத்தகங்களை பறித்து அளித்த கிருஷ்ணா முரளி அவர்கள் பல்லாண்டு குடும்பத்துடன் வாழ்க வாழ்க என்று உலக தொலைக்காட்சி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.